Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 13th சாப்டரோட ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது நம்மளோட பார்ட் 4. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பர்டிகுலர் கொஸ்டின் எனக்கு March 23 பப்ளிக் பேப்பரில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னோட நைட்ரோ ஈத்தேன் எடுத்துக்க போகிறேன். NO2 அப்படின்னா நைட்ரோ அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து 2 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ ஈத் எல்லாமே எனக்கு சிங்கிள் பாண்ட் தான். ஸோ ஆன் ஸோ நைட்ரோ ஈத்தேன் எடுத்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது ரிடக்ஷன். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் பேஜ் நம்பர் 203 கொடுத்துருப்பாங்க. தமிழ் மீடியமாக இருந்தால் பேஜ் நம்பர் 213 கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ முதல்ல இந்த நைட்ரோ ஈத்தேனோட நம்ம செய்ய போகிறது ரிடக்ஷன் ப்ராசஸ். நீங்கள் எப்போல்லாம் உங்களோட ரியாக்ஷனில் இந்த மாதிரி ஒரு மெட்டல் உள்ளே வருதோ அப்போவே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் நம்ம பண்ண போகிறது ரிடக்ஷன் தான், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். ஓகே, எத்தனை ஹச் அப்படின்றது இந்த மெட்டல் தான் முடிவு பண்ணும். டின் அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டியது 6H. இது 2 வேறு மெட்டல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜிங்க் அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டியது 4H. அயன் அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டியது 2H. ஓகே, ஸோ டின் அப்படின்னா நம்ம 6H எடுக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? ரிடக்ஷன் அப்படின்னாலே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அப்படி இல்லாட்டி ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இங்கே எனக்கு 2 ஆக்சிஜன் கையில் இருக்குது. இந்த 2 வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 2H உள்ளே வைங்க. அப்போ CH3 CH2 2 ஆக்சிஜனை வெளியில் எடுக்கிறேன். அதுக்கு பதிலாக 2H நான் உள்ளே வைக்கிறேன். ஓகே, ப்ளஸ் அப்போ வெளியில் எடுத்த 2 ஆக்சிஜனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே 2 பேர் தான் உள்ளே போயிருக்கா, மிச்சம் எனக்கு 4 பேர் இருக்கா. அந்த 4 இந்த ஆக்சிஜன் கிட்ட கொடுத்து எனக்கு வாட்டர் மாலிகுலாக வெளியே அனுப்பிடுங்க. 2 × 2 எனக்கு 4. இப்போ 4H கொடுத்து இது என்ன பண்ணுறீங்க, வாட்டர் மாலிகுலாக வெளியே அனுப்பிச்சிருங்க. ஓகே, ஸோ இது நம்மளோட ஏ காம்பவுண்ட். ஓகே, ஸோ இதோட பேர் NH2னாலே எனக்கு அம்மைன் தான். ஓகே, அண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய அல்கைல் குரூப் எனக்கு எத்தில் அம்மைன். ஓகே, ஸோ அடுத்ததாக எனக்கு இங்கே அசிட்டைல் குளோரைடு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். CH3 COCl. இதோட பேர் எனக்கு அசிட்டைல் குளோரைடு. இதுதான் நமக்கு தேவையான பி காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகுது. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனோட பேர் எனக்கு அசைலேஷன். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் பேஜ் நம்பர் 214 ரெஃபர் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியமாக இருந்தால் பேஜ் நம்பர் 224 ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன செய்ய போகிறோம்? முதல்ல அசைலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் குரூப் அல்கைலோட சேர்ந்த இந்த CO குரூப் இதை ஆட் பண்ண போகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் எனக்கு அசைலேஷன். ஒரு அல்கைல் குரூப் அதோட சேர்ந்த ஒரு CO குரூப் இதை ஆட் பண்ண போகிற ரியாக்ஷனுக்கு பேர் தான் எனக்கு அசைலேஷன். ஓகே, இப்போ ஈவனாக நான் இங்கே கொண்டு போய் ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு ஆள் வெளியே போகணும். யார் தான் வெளியே போகிறா? H தான் வெளியே போகுது. அப்போ CH3 CH2 NH ஒரு ஹச்சை நீங்கள் வெளியில் எடுத்தால் தான் என்ன பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் குரூப்பை லூக்கணும். ஓகே, அப்போ அந்த வெளியே எடுத்த ஹச் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிஎல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிஎல் எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அப்போ சிஎல்ல கூட சேர்த்து HCl வெளியே அனுப்பிடுங்க. ஓகே, அப்போ நீங்கள் இந்த இடத்த தான் பிரேக் பண்ணிட்டு சிஎல்லை வெளியே அனுப்பியிருப்பீங்க. அப்போ இதை கொண்டு வந்து இந்த காம்பவுண்டோட ஆட் பண்ணும்போது ரிவர்ஸ்லேருந்து தான் வரணும். C+O CH3. ஓகே, ஸோ நான் திருப்பி சொல்கிறேன். நம்ம பி காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம செஞ்ச ரியாக்ஷன் எனக்கு அசைலேஷன். அப்படின்னா ஒரு அல்கைல் குரூப்போட சேர்ந்த CO இதை ஆட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் எனக்கு அசைலேஷன். ஓகே, அப்போ இங்கேருந்து நான் முதல்ல ஒரு H எடுக்கிறேன். அந்த ஹச்சுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே எனக்கு தேவையில்லாத சிஎலை கொடுத்து HCl வெளியே அனுப்பிடுறேன். ஓகே, ரிமைனிங் என்ன இருக்குது, CH3 CH2 N ஒரு H மட்டும் எனக்கு இங்கே பேலன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் பிரேக் பண்ண இடம் இந்த இடம் தான். அப்போ 2வது ரியாக்டன்ட்டு நீங்கள் உள்ளே கொண்டு போய் ஆட் பண்ணும்போது ரிவர்ஸ் ஆர்டரில் போங்க, CO CH3. ஸோ இது நம்மளோட பி காம்பவுண்ட். ஸோ அண்ட் இந்த ரியாக்ஷன் அசைலேஷன்றது பைரிடின் அப்படின்ற ஒரு காம்பவுண்டோட ப்ரெசன்ஸோடு தான் நடக்கும். ஓகே, இது கொஸ்டினில் கொடுக்கலாட்டி நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பைரிடின். ஓகே, ஸோ இப்போ இந்த பி காம்பவுண்டுக்கு நம்ம என்ன நேம் வைக்கலாம்? ஓகே, ஸோ இங்கே இதுதான் என்னோடய காம்பவுண்டை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி இருக்க இந்த குரூப் எனக்கு சப்ஸ்டிடியூவெண்ட் ஆகிடும். ஓகே, அப்போ இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ CH3 CONH2. ஓகே, எப்போல்லாம் இந்த மாலிகுல் வருதோ ஜஸ்ட் ரிமெம்பர் இந்த காம்பவுண்டோட பேர் எனக்கு அசிட்.
ஓகே, CH3 வந்துட்டாலே அந்த காம்பவுண்டோட பேர் எனக்கு அசெட் தான். ஓகே, CONH2 அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் பேர் எனக்கு அமைடு. ஸோ அசெட் அமைடு. ஓகே, ஸோ இந்த அசிட் அமைட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு ஹச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அந்த எத்தில் குரூப்பை ஒரு சப்ஸ்டிட்யூவண்ட்டாக வச்சுருக்கோம். ரைட், அப்போ அந்த எத்தில் எனக்கு டேரெக்டாக நைட்ரஜனோட கனெக்டாக இருக்குது. ஸோ அதனால இதுக்கு பேர் என்னோட கனெக்டான எத்தில் குரூப். ஸோ என் எத்தில் அசிட் அமைடு. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த ஐடென்டிஃபை ஏபிசி பார்ட் 4 ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். 2 தான், ஏ அண்ட் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன். இந்த ரிடக்ஷன்ன்றது நிறைய இடத்துல இந்த 13th சாப்டரில் எனக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதான் நமக்கான டிப்ஸு. 10ன்னா 6H, ஜிங்க்னா 4, அயன்னா எனக்கு 2H. தென் அடுத்ததான் நம்ம ஆட் பண்ணுறது அசிட்டைல் குளோரைட். இந்த பர்டிகுலர் குரூப்பை மட்டும் தான் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எனக்கு மார்ச் 23rd எனக்கு கேட்ட ஒரு ரியாக்ஷன். ஓகே, ஸோ நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம்க்கு என்ன பேஜ், இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு என்ன பேஜ்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்கள் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் நீங்கள் இதே மாதிரி நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.